M. Naveen Raj, Assistant Professor, Department of Mathematics, B.H. Jensen College. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அது என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வேரியபிள் நடுவில் ஒரு ரிலேஷன் இருந்திருக்கும். அந்த ரிலேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு ஸ்டடி பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்கேன், ரெண்டு எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி அந்த ரிலேஷன் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல்னு சொல்லியாச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்கும். அப்போ அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா வீக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா கால்-பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். கால்-பியர்சன்ங்கிற மேத்தமெட்டிஷியன் அவர் டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது. என்ன அப்படின்னா R equal to கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டினோட் பண்ணுற நோட்டேஷன் வந்து R summation dx into dy divided by root of summation dx square into summation dy square அப்படின்னு சொல்றாரு. எனக்கு x y வேரியபிள் தெரியும், இந்த dx dy அப்படிங்கறத நான் என்ன பார்க்கணும். அப்ப dx dy என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா deviations of x. அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா x minus x bar. நமக்கு x bar என்ன தெரியும், மீன். அதே மாதிரி dyங்கிறது deviations of y, y minus y bar. y barங்கிறது mean of y அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதுக்கு சம் டைம் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸுக்கு ஒரு 9 வேல்யூ இருக்குது, ஒய்க்கு ஒரு 9 வேல்யூ இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன தேவைப்படுது, எனக்கு dx into dy தேவைப்படுது. அப்போ அது ஃபர்ஸ்ட் நான் dx dy கால்குலேட் பண்ணிக்கணும். கீழே என்ன இருக்குன்னா dx ஸ்கொயர் dy ஸ்கொயர் இருக்குது. அப்போ dx ஸ்கொயர் dy ஸ்கொயர் கால்குலேட் பண்ணணும். அப்போ நான் முதல் dx என்ன கண்டுபிடிக்கணும், dy என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு dx dy னா என்ன சொன்னேன்னா x minus x bar அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு x bar ஓட ஃபார்முலா என்ன தெரியும், x bar ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா summation x by n. அப்போ எனக்கு x வேல்யூஸ் என்னன்னா 57, 59, 62, 63, 64, 65, 55, 58, 57 இருக்கு. இந்த ஒரு 9 டேட்டா இருக்கு. இந்த 9 டேட்டா ஆட் பண்ணா எனக்கு வந்து 540 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ 540 divided by number of terms, time. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், x bar வேல்யூ வந்து 60. ஸோ x minus 60 அப்படின்னு சொல்லி dx நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 57 minus 60 minus 3, 59 minus 60 minus 1, 62 minus 62, 63 minus 63, 64 minus 64, 65 minus 65, 55 minus 60 minus 5, 58 minus 60 minus 2, 57 minus 60 minus 3. இதுல இருந்து ஆக்சுவலா dx தேவையில்லை, dx ஸ்கொயர் தான் தேவை. ஸோ நான் dx ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறேன், இதை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ minus 3 ஸ்கொயர் 9, minus 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, minus 5 ஸ்கொயர் 25, minus 2 ஸ்கொயர் 4, minus 3 ஸ்கொயர் 9. அப்போ இதெல்லாம் d ஸ்கொயர் சமேஷன் dx ஸ்கொயர் தேவை. ஸோ நான் சமேஷன் dx ஸ்கொயர் அதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 102 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து y dy கண்டுபிடிக்கணும். அப்போ dy னா என்ன சொன்னேன், x minus y minus y bar. அப்போ y bar கால்குலேட் பண்ணோம். y bar ஃபார்முலா வந்து summation y by n summation y y ல இருக்க 9 டர்ம்ஸ் ஆட் பண்ணா எனக்கு 1080 கிடைச்சிருக்கு. 1080 by 9 அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும் y bar வேல்யூ. y bar ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா summation y by n. இந்த சமேஷன் ஒய்ங்கிறத இங்கே இருக்கிற 9 டர்ம்ஸ் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1080 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1080 by 9 which is 120. அப்போ y minus y bar. அப்போ y minus 120. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 113 minus 120 minus 7, 117 minus 120 minus 3, 126 minus 126, 126 minus 120, 6, and 130 minus 120, 10, 129 minus 10, 120 minus 9, 109, 11 minus 120 minus 9, 116 minus 120 minus 4, 112 minus 120 minus 8. எனக்கு வந்து dy ஸ்கொயர் தேவை. ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். மைனஸ் 7 ஸ்கொயர் வந்து 49, மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9,
6 square 36, again 6 square 36, 100 square on the, sorry, 10 square on the 100, 9 square 81, minus 9 square 81, minus 4 square 16, minus 8 square on 64. இப்போ summation dy square இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு வந்து 472 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து கிடைச்சிச்சு, கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற ஒரு டேர்ம் தரும். அது என்னன்னா summation dx into dy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த dx-யும் dy-யும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நான் ப்ராடக்ட் பண்ணேன்னா -3 into -7 21. Minus into minus plus plus 21 ஆயிருக்கு. இங்க -1 into -3 plus 3, 2 into 6 12, 3 into 6 18, 4 into 10 40, 5 into 9 45, minus 5 into minus 9 45, minus 2 into 4 minus 4 plus 8, minus 3 into minus 8 24. இதெல்லாம் சமேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 216 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். R equal to summation dx into dy divided by root of summation dx square into summation dy square. Summation dx into dy வந்து 216 அப்படி இருந்துச்சு. Denominator root of summation dx square வந்து 102 into dy square 472. இதை சிம்பிளை பண்ணா வந்து 0.98 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த 0.98 அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாசிட்டிவ் கார்லேஷனா என்ன அப்படின்னா ரெண்டு வேரியபிளும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இப்போ எக்ஸ்ங்கிற வேரியபிள் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதே நேரத்தில் ஒய்ங்கிற வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன் வரலாம், நெகட்டிவ் டேர்ம்ஸும் வரலாங்க. நான் சொல்லியிருக்கேன் கார்லேஷன் வந்து +1 -1 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ -1 வந்துச்சுன்னா என்ன, எக்ஸ்ங்கிற வேரியபிள் பாசிட்டிவ் டைரக்ஷன் போகும்போது ஒய்ங்கிற வேரியபிள் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரோ கார்லேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த ஜீரோ கார்லேஷன் என்ன அப்படின்னா ரெண்டு வேரியபிளும் எதர் சம்மந்தமே இல்லாமல் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அது வந்து ஜீரோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.